கூட்டணியில அமைதியாக இருப்பதால் கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக விழுங்கிக் கொண்டிருக்கு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. தென்காசி பகுதியில திரண்ட கட்சியினர் மத்தியில அவர் பேசியிருக்காரு. அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்காரு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே இருக்கும் நிலையில 46 பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எதற்கு என அவர் விமர்சித்திருக்காரு. இவ்வளவு பிரச்சனைகள் இருப்பது தெரிந்தும் ஏன் அவை இத்தனை ஆண்டுகளா தீர்க்கப்படவில்லை என்றும் கேள்வி எழுப்பியிருக்காரு. புது புது பெயர் வைத்து திட்டங்களை கைவிடும் கட்சிதான் திமுக எனும் குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, அதனைத் தொடர்ந்து அம்மாசமுத்திரம் கூட்டத்திலும் பங்கேற்று பேசியிருக்காரு. தமிழகத்துல கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேடி பிடிக்கும் நிலையில தான் இருக்கணும், மக்கள் பிரச்சனைகளுக்காக கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்துவதில்லை என்றும், அப்படி போராட்டம் நடத்தினால் திமுக கூட்டணியில் இடம் இருக்காது என்பதால் கம்யூனிஸ்டுகள் மௌனம் காக்கிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. அதிமுகவை பாஜகவிடம் அடமானம் வைத்து விட்டதாக முதல்வர் ஸ்டாலின் பேசுவது தவறு என்றும், தங்கள் இயக்கம் தன்மானம் உள்ள கட்சி, யாராலும் ஒன்று செய்ய முடியாது என எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. முன்னதாக குற்றாலத்தில் மாற்றுத்திறனாளிகள், விவசாயிகள், மண்பாண்ட தொழிலாளர்கள் ஆகியோருடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடியிருக்காரு.